அன்னை தமிழுக்கும் இந்த ஈண்டெடுத்த அன்னைக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் அவையோர் அனைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நாம் விவாதிக்கின்ற தலைப்பு இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பது. அது தொழில்நுட்பமே அப்படின்னு எங்க அணி பேசுறோம். இப்போ ஸ்ரீவித்யா மேம் சொன்னாங்க, நாங்க திறமை கண்மை எல்லாமே வச்சுதான் நாங்க இது பண்றோம். அந்த திறமை தான் முக்கியம். மைன்னு அண்டர்லைன் பண்ணாங்க. அந்த மையே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த ஐடெக்ஸ் டப்பால ஒரு மை இருக்கும், அது அந்த காலம். ஆனா அந்த மை இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உதவியால ஐலைனர் ஆகி, ஐ பென்சில் ஆகி, ஐலைனர் ஆகி, இப்ப மஸ்காராவாகி, இப்ப எதுவுமே இல்ல போடாமே ஹைலைட் பண்ற அளவுக்கு மைல அவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி திறமை இருக்கணும். ஆனா திறமையை முன்னிறுத்தி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருந்தாதான் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். இன்னைக்கு ஸ்ரீவித்யா மேம் இவ்வளவு தூரம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த டெக்னாலஜி இல்ல அப்படின்னா அவங்க பேசுறத அவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் கேட்க முடியும். இன்னும் கொஞ்சம் போனா அவங்க சுத்தி இருக்கிற சிலர் மட்டும் கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு உலகமே கேக்குது. இங்க இருந்து அமெரிக்கால இருக்கவங்க கேக்குறாங்க, மலேசியால இருக்கவங்க கேக்குறாங்க, துபாயில இருக்கவங்க கேக்குறாங்க, எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்னா அது இந்த டெக்னாலஜியோட சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும். கோமதி மேடம் டெய்லி பாட்டு பாடுறாங்க. ஒரு ஆண் ஒரே ஒரு வாட்டி தான் பாடுறாங்க. ஆனா அதை நாங்க எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. காலம் மாறினால் கருவிகளும் மாறும், கருவிகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும்னு சொல்லுவாங்க. அதனால கருவிகள் மாறினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நிலை மாறும். இன்னைக்கு மனித வாழ்க்கையோட முழுமையா மாற்றிய சக்தி தொழில்நுட்பம் தான். இன்னைக்கு இளைஞர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் தொடக்கம், தகவல் பரிமாற்றம், கண்டுபிடிப்புகள், உலகளாவிய போட்டி, இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பா இருக்கிறது தொழில்நுட்பம் தான். ஒரு காலத்துல நம்ம நூலகத்துக்கு தேடி போய் ஒரு நூலா தேடி தேடிதான் படிக்கணும். அது இருக்கான்னு வெயிட் பண்ணி வேற வாங்கணும். இப்ப அப்படி கிடையாது. எனக்கு எத்தனை புக்கு எப்ப வேணாலும் நான் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். அமேசான்ல ஆர்டர் போட்டா உடனே வரும். இல்ல டிஜிட்டல் லைப்ரரி ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. அது ஒரே புக்கு எத்தனை பேர் எங்க வேணாலும் இந்த உலகத்துல ஒரே அட் அ டைம்ல எவ்வளவு பேர் வேணாலும் படிக்க முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்றது தொழில்நுட்பம் தான். நம்ம திருக்குறள்ல சொன்னாங்க, ஏழே சீர்கள்ல ஒரு விஷயத்த புரிய வச்சது திருவள்ளுவருடைய திறமை தான் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அந்த திறமைய உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது எங்க தொழில்நுட்பம் தான். அத்தனை மொழிகள்ல அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு உலகம் ஃபுல்லா அதை அடைய வச்ச பெருமை தொழில்நுட்பத்துக்கு தான் உண்டு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல நடக்கிற கான்பரன்ஸ் கூட ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட கேட்டு அவனோட அறிவை வளர்த்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தொழில்நுட்பத்தோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். தொழில்நுட்பம் இளைஞர்களை சோம்பேறி ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணவும், காய்கறி கட் பண்ணவும் உபயோகப்படுத்தலாம், கையை கட் பண்ணவும் உபயோகப்படுத்தலாம். ஆனா எதுக்கு உபயோகப்படுத்துறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக தொழில்நுட்பத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அரசு வேலைக்கு தயாராகிற ஒரு இளைஞர்களுக்கும் நம்ம எத்தனை பேர் அவங்களுக்கு புக்கே இல்லைன்னா கூட ஒரு பிடிஎஃப் வச்சு இன்டர்நெட் ஒரு சப்போர்ட் இருந்தா போதும். அவங்க எத்தனை புக்ஸ் வேணாலும் படிச்சுட்டு எக்ஸாம்ல எழுதி அவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தொழில்நுட்பம் தான். உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த உழைப்பை வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுத்துறதுக்கு உதவுறது தொழில்நுட்பம் தான். பாரதிய சொன்னாங்க, பாரதியார் இதுக்குதான் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு. அதே பாரதி தான் சொல்றாரு, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், தலை சாய்தல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செல்வோம், காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு அன்னைக்கே கனவு கண்டாரு பாரதி. அந்த பாரதியுடைய கனவு தான் இன்னைக்கும் நம்ம நிலைநாட்டிட்டு இருக்கோம். அதனால ஒருத்தருக்கும் சரி, சமையல் நம்ம திறமையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நம்ம நடுவர் அவர்கள் சொன்னாங்க, நம்ம சமைக்கிறது என்னது ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கணும், அது தொழில்நுட்பத்துல கிடைக்காது, அந்த டேஸ்ட் கிடைக்காது, ஹெல்த் கிடைக்காது அப்படின்னு கிடையாது. அப்படி கிடையாது. நாங்க தொழில்நுட்பத்தை சிறந்து நம்மளுடைய இளைஞர்கள் விளங்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய திறமையை காட்டி நல்லா உழைச்சு முன்னுக்கு அந்த காசு வச்சு சம்பாதிக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு என்ன ஹெல்த்தி ஃபுட் வேணுமோ, ஆர்கானிக் ஃபுட் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல ஆர்டர் பண்ணி அதுக்குன்னே செய்து கொடுக்கறதுக்குன்னே தனிப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இங்க. டெய்லி நம்மளுடைய மடிப்பாக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு இது வச்சே ஆர்கானிக் ஃபுட் சாலட், விதவிதமான சாலட், ஃபுல்லா ஹெல்த்தி ஃபுட் அப்படியே அழகா பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. அப்படியே ஆபீஸ்க்கு போகும்போது அந்த வேலை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய இந்த இயற்கை உணவுகள்லாம் நிறைய ஹோட்டல்ஸ்ல இட்லி, நிறைய பலகாரங்கள் எல்லாமே வந்துச்சு. காசு இருந்தா போதும், நம்ம வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு காசு வேணும்னா தொழில்நுட்பத்தோட உதவி வேணும்.
சம்பாதிக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அதை அட்டைன் பண்ண முடியும். எனக்கு திறமை மட்டும்தான் இருக்கு. ஆனா அதை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, தொழில்நுட்பத்தோட உதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திறனை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காம அப்படி போயிடும். இன்னைக்கும் வந்து இப்போ ஒரு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு சமையல் திறன் இருக்குது. அப்ப அந்த திறன் வந்து உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு யூடியூப் வேணும். இப்போ வந்து பாடுற திறன் இருக்குது. டிசைனிங் ஆர்கிடெக்சரல் இது இருக்குது. உங்களுடைய அத்தனை திறன்களையும் வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு யூடியூப்ல போட்டு அதுல வச்சு சம்பாதிச்சு கோடி கோடியா பெரிய மில்லியனர் ஆகினவங்க எல்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே பணத்தை மட்டும் தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி இல்ல. நம்மளுடைய பாகவதம், நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும், அந்த பக்தியை, ஆன்மீகம் எல்லாத்தையும் வந்து மனசுக்கு ரிலாக்ஸா கேட்கணும், ஒரு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தொழில்நுட்பம் தான் வந்து உதவி செய்யும். எல்லா விதத்திலையும் வந்து நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது தொழில்நுட்பம் மட்டும்தான். அதனால தொழில்நுட்பமே எல்லாத்திலயும் சிறந்தது. தொழில்நுட்பம் மனிதனை மாற்றவில்லை, மனிதனின் திறனை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. தொழில்நுட்பம் வேலைகளை பறிக்கவில்லை, புதிய வேலைகளை உருவாக்கியுள்ளது. தொழில்நுட்பம் நேரத்தை வீணாக்கவில்லை, இதை சரியாக பயன்படுத்துவோருக்கு நேரத்தை மிச்சப்படுத்தியுள்ளது என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. முத்துலட்சுமி மேம் ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஆழமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போயிருக்கீங்க. நிறைய ஆப்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிடைக்காத சில புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பதிவு பண்ணீங்க. குறிப்பா அந்த சமையலை நீங்க முன்னிட்டு சொன்னதுனால எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் மட்டும் வந்தது. நான் நல்லா சமைப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய இணையர், என்னோட பார்ட்னர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேகமா கிச்சனுக்குள்ள வந்து என் கையில இருக்கக்கூடிய கரண்டியை வாங்கி கீழே வச்சுட்டாங்க. அவங்க அதோட நிப்பாட்டாம என்னோட கையில ஒரு புத்தகத்தை வேற கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, புரட்சியான ஒரு மனிதரா இருக்காரு, பெண்களினுடைய கையில இருக்கக்கூடிய கரண்டியை வாங்கிட்டு புத்தகத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா அது என்ன புத்தகம்னு வாசிக்கும் போது பார்த்தா, சுவையாக சமைப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மாதிரியான புத்தகங்கள் இன்னைக்கு எந்த கடையிலயுமே கிடையாது. நம்ம தேடணும். அப்போ இந்த மாதிரி ரேரா நம்ம தேடக்கூடிய அத்தனை புத்தகங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்துருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே போல வீட்டுக்குள்ளேயே இருந்து உள்ளங்கைக்குள்ள உலகம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய அத்தனை தேடல்களும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த உலகளாவிய ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். இவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க சொல்றதுல ரொம்ப நியாயமான விஷயங்கள் எல்லாமே வாழ்வியல் நடைமுறையோட சொன்னாங்க. அதை நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். இல்ல நீங்க சொல்றதுக்காகலாம் எங்களால ஒத்துக்க முடியாது. நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆப்பும் மனிதனுடைய வாழ்க்கையில வைக்கக்கூடிய ஆப்பு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றதுக்கு மரியாதைக்குரிய மிஸ்ஸஸ் கோமதி மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப லென்த்தியா இருந்தது. ரிட்டையர்டு டீச்சரா இருக்காங்க. அதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிங்கராவும் இருக்காங்க. மேடம் என்ன பேச போறாங்க அப்படின்னு சேர்ந்து உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்றேன். மேம் வாங்க. இளைஞர்களுடைய வெற்றிக்கு வழிவகுப்பது திறமையே அப்படின்ற வாதத்துல பேசுறதுக்காக மிஸ்ஸஸ் கோமதி மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் மேடம். என்னை அறிமுகப்படுத்தியதற்கு மிகவும் நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழை வாழ்த்தி எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பது திறமையே திறமையே திறமையே. அறம் சார்ந்த கருத்துக்கள் கொண்ட நடுவர் அவர்களுக்கும், என் அணி எதிர் அணி நட்பு உறவுகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் இனிய உற்சாகமும் உத்வேகமும் கலந்த மாலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பது திறமையே. உண்மைதானே? ஒரு அலுவலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தொழில்நுட்பம் தெரியும். ஆனா அதை யார் திறமையா கையாளுறாங்களோ அவங்கதான் உயர்ந்த பதவியில இருக்காங்க. எல்லாரும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்பவே அவங்க தனித்திறமை வெளிப்படுகிறது. அதே மாதிரி இளைஞர்களோட வெற்றி, குறிப்பா இளைஞர்களோட வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இளமையில் கல். அதற்கு ஏற்ப
தன்னுடைய அறிவு திறமையால் பெற்ற மதிப்பெண் முதலில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. அது அவங்க திறமையா படிச்சு எல்லாரும் ஒரு 100க்கு 100 வாங்க முடியாது. அவங்கவங்க தனித்திறமைக்கு ஏத்த மாதிரி வாங்கின மார்க்குக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிறது. அதே மாதிரி கல்வி சாரா கலை விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்றோம் இல்லைங்களா, அதுல கூட தன் திறமையால் பெற்ற சான்றிதழ்களும் பதக்கங்களும் வெற்றியை நோக்கி செல்ல வைக்கிறது. இப்பெல்லாம் நம்ம சமீப காலத்துல பாக்குறோம், நல்ல பேச்சு திறமை, பாடும் திறமை, விளையாட்டில் திறமை போன்றோர் அரசு மூலமாகவோ தனிப்பட்ட நபர் மூலமாகவோ உதவித்தொகை பெற்று தன் மேற்படிப்பு கலையை கனவாக்கி கொள்கிறார்கள். எண்ணம் எழுத்தும் கண்ணெனத்தாகும் அப்படின்னு சொல்றது இப்படி பாடதானே நம்மளால தோணுது. நீ திறமையால வளர்ந்து வரணும் மேல, அவளை போல விடாதுடா கீழே, ஓ திறமையால கிடைக்கும் வெற்றி மாலை, உன்னை உயர்த்திடமையாக எத்து மேல. திறமை தாங்க உயர்த்தும் நம்மள எப்படியா இருந்தாலும் இல்லையா. அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த போட்டிகள் நிறைந்த உலகம் இது இல்லையா, இதுல படிப்பை முடிச்சிடுறாங்க. அடுத்து ஸ்கூலு காலேஜ் படிப்பு முடிச்சோன்னா ஒரு முக்கியமான கட்டம் இளைஞர்கள் வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்னன்னு சொன்னா கேம்பஸ் இன்டர்வியூ. அததான் நிறைய பேர் அதை நோக்கிதான் போறாங்க இல்லையா. அதுல அந்த இளைஞர்கள் யாரோட மோதுறாங்க அப்படின்னு சொன்னா மேல்தட்டு நகரத்தில் இருப்பவர்கள். ஆனா பெரும்பாலும் இளைஞர்கள் கிராமத்துல இருந்து வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஜட்ஜோட பிள்ளை, கலெக்டரோட பிள்ளை அப்படின்னு ஆங்கில புலமை அதிகம் உள்ளவர்களோட தான் அவங்க குறிப்பா மோதுறாங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளில் இருக்கிற இளைஞர்களோட மோத வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு இளைஞர்களுக்கு. இப்படிப்பட்டவர்களோடு இளைஞர்கள் போட்டியிடும் போது தொழில்நுட்பம் அவ்வளவா பக்கத்துல வராது. நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல போய் நிற்கும் போது பக்கத்துல தொழில்நுட்பத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட், தனித்திறமை தான் நமக்கு கை கொடுக்கும் இல்லைங்களா. அப்படி படிப்பினால் பெற்ற அறிவு திறமை, ஆங்கில புலமை முக்கியமா அது கண்டிப்பா எல்லாருமே அந்த ஆங்கில புலமைங்கிற திறமையை கையில வச்சுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி சொற்களை, உடல் மொழியினை அழகாக கையாளக்கூடிய திறமை, அந்த வே ஆஃப் டாக்கிங், அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்களோட தனித்திறமையாலதான் வருமே ஒழிய தொழில்நுட்பத்தால வராது இல்லையா. அதோட சேர்ந்து இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கும்போது துணிச்சல் தன்னால பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்துடும் இல்லைங்களா. இது எல்லாமே இருந்தாதான் இந்த செலக்டட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே போக முடியும். எப்போ நம்மளோட தனித்திறமை வெளியிடும் பொழுதுதான். ஒரு பாடகரின் திறமை எப்படி இருக்கும், அழகான பாட்டா வந்துரும். ஒரு நடிகரோட தனித்திறமை அருமையான நடிப்பா வந்துரும். ஒரு நடன வல்லுநரின் திறமை அழகான நடனம். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், வைஜெயந்திமாலா, பத்மினி அவங்க ஆடின பாட்டு சதுரியம் பேச அதேடி, அந்த பாட்டை மறக்க முடியுமா என்ன இல்லையா. அதே மாதிரி ஒரு பேச்சாளரோட திறமை, இன்னைக்கு எல்லாரும் அரங்கமே அதிர்ந்து பாருங்க எல்லாரோட பேச்சு இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு விளையாட்டு வீரரோட திறமை, ஒலிம்பிக் போன்ற போட்டியில வெற்றி பெற்று அவங்களோட தாய்நாட்டுக்கே பெருமை கொடுக்குறாங்க இல்லையா. அது எல்லாமே தனித்திறமையால் தான் வருது. அதே மாதிரி அவங்க மேடம் சொன்னாங்க, புத்தகம் சமையல்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பாத்தீங்கன்னா நமக்கு தொழில்நுட்பம் மாதிரிதான். ஆனா அம்மாவோட சமையல் நம்ம கை பக்குவத்துல வந்திருக்கும் பாருங்க, அதுதான் திறமை இல்லைங்களா. அதே மாதிரி ஸ்ரீவித்யாவோட பேச்சு இன்னைக்கு நம்ம இந்த டெக்னாலஜினாலதான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு முத்து சொன்னாங்க. ஆனா பாரதியாரோட பாட்டு அடுத்த நூற்றாண்டுக்கும் பேசும்ல பாரதியாரோட திறமையால இல்லையா. அதனால நம்ம தொழில்நுட்பத்தாலதான் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி தேவாரம் இதெல்லாமே நம்ம இதுல பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சாரி முத்து, நிறைய நம்ம தகவல்கள் தேட உள்ள போகும்போது தேவையில்லாத விவரங்கள், தேவையில்லாத படங்கள், இது எப்படின்னா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்காங்க இல்லைங்களா, வளரிளம் பருவம், முக்கியமா நாங்க ஸ்கூல்ல 9th to 12th ஸ்டாண்டர்ட், அந்த பசங்க எடுப்பார் கைப்பிள்ளையா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு விஷயம் வரும், தேவையில்லாத விஷயம் வரும். அதுல கருத்து செலுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெற்றிங்கிற மேட்டுக்கு போக முடியாம தோல்விங்கிற நல்ல படுகொழியில கீழே விழுந்துடுறாங்க இல்லைங்களா. நம்ம அதையும் பார்க்கணும். நமக்கு ஏஐ இப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிடுறோம் நல்ல விஷயங்கள் இல்லாத. ஆனா அந்த அடலசன்ட் ஏஜ், அந்த வளரிளம் பருவத்துல இருக்க பிள்ளைகளுக்கு அதுல நாட்டம், அவங்க அறியாம நாட்டத்துல அது உள்ள போய் இப்ப ஒரு சின்னதா ஒரு விஷயம், ஒரு வேர்டு அடிச்சாங்கன்னா கூட அதுக்கு என்னென்ன தேவையில்லாத கருத்தோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அவங்களால அதை புறந்தள்ள முடியல, அதுல ஆர்வத்துல படுகொழியில போய் விழுறாங்க இல்லைங்களா. இப்ப ஒரு கிராமத்து பையன் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கறான் அந்த டெக்னாலஜியாலன்னு முத்து சொன்னாங்க. ஆனா அவன் பேர் எப்ப வெளியில வரும், அவன் ஒரு திறமையான ஒரு ஆளா மாதிரி வந்தாங்கன்னா தான் இந்த உலகமே அவனை கொண்டாடும் இல்லைங்களா. இப்ப கணிதமேதை ராமானுஜம் 7வது படிக்கும் போதே அவருக்கு அப்பவே கணிதம், அவரோட ஸ்பெஷாலிட்டியே கணிதத்துல 100 வாங்குவாரு, மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயில். அப்படிதான் வந்தவங்க 7வது படிக்கும் போது அந்த கணித ஆசிரியர் சொன்னாரா,
ஜீரோ வந்து ஜீரோவால வகுத்தா ஜீரோ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூஜ்ஜியத்தை அப்படிங்கும் போது ராமானுஜர் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஜீரோல பார்த்தா ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, அப்ப வந்து ஈவு வந்து 1 தானே வரும்னு கேட்டு தலையில நல்லா குட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க. ஆனா அப்பவே அவங்க இளமையிலேயே அவங்களோட திறமை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கணித மேதை ராமானுஜம் அப்படிங்கிறத கொண்டாடி தீர்க்கிறாங்க. அப்படியே நம்மளோட இந்தியா வந்து கணிதத்துல சிறந்ததுன்னு பேர் வாங்க வச்சதே கணித மேதை ராமானுஜன் தான் இல்லைங்களா. அதனால அவங்களோட கணித திறமை தான் இன்னைக்கு நம்ம ஏடிஎம்ல பணம் கூட எடுக்கிறோம். அந்த மாதிரி அதே மாதிரி நானும் முத்துலட்சுமியும் செல்லுலயே பார்த்து பேசிட்டு அம்மா பொண்ணா இருந்துகிட்டு இருந்தோம். ஆனா எப்போ சந்தோஷமா இருந்தது முத்து, நேருக்கு நேர் பார்த்து உங்க திறமைய நீங்க சொல்ல, என் திறமைய நான் சொல்ல, சென்னையில சந்திச்சோம் இல்லையா, அதுதானே. அதனால டெக்னாலஜியா நமக்கு திறமைதான் கொடுக்குது. அது மாதிரி அம்மா நல்லா நம்ம நிறைய அவங்க சொன்னாங்க, ஆர்கானிக் பொருள்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 தான் இருந்தாலும் அம்மா செய்யற அந்த துவையல், அம்மா செய்யற தீபாவளி மருந்து, இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம திறமையில நம்ம அம்மாவை ஞாபகம் வச்சுட்டு அம்மா கைப்பக்குவத்துல சமைச்சோம்னாதான் இதெல்லாம் கிடைக்கும். எனவே போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல என்ன வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னா தகுதியை வளர்த்துக்கணும். திறமையும் வல்லமையும் லாவகமான புத்திசாலித்தனமும் உடையவர்கள் மட்டுமே சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக இப்போ உலகத்தால கொண்டாடப்படுகிறார்கள். உன்னுடைய தனித்திறமை மட்டுமே எல்லாவற்றையும் ஒரு வசப்படுத்தும். இப்ப பாரதி நம்மளை எப்படி வசப்படுத்திருக்காரு, அவருடைய பாட்டு திறமையால இந்த வையகத்தையே அவர் வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. அதனால இந்த தனித்திறமை எப்படி இருக்கும், நம்மளை எப்படி வழி நடத்தும் அப்படின்னா இந்த பாடல் மூலம் இருக்குமோ. திரும்பும் திசையில் எல்லாம் கொட்டி கிடக்கு பாரு, கொட்டி கிடக்கு பாரு, உன் திறமை முழுது காட்டு, வெற்றி புதைய கிடைக்கும் பாரு, புதைய கிடைக்கும் பாரு. திறமை இங்கே தோத்ததில்ல, இத தெரிஞ்சவங்க வீழ்ந்ததில்ல. திறமை வேறு இல்ல, இங்க வெற்றி வேறு இல்ல. திறமை வழி காட்டும், அந்த திசையில் முரசு கொட்டு, அந்த திசையில் முரசு கொட்டு. தில்லேலே 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 தில்லேலே. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்டை மட்டும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். எங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. இளைஞர்கள் சொல்லும்போது ரிட்டையர்ட் டீச்சர் பார்த்தோம்னா அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப பாடல் மூலமா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த டீச்சர் அப்படின்றது ரொம்ப அழகா இதுல தெரிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து மாணவர்களுடைய வாழ்க்கையவே வந்து சீரழிச்சிருச்சு அப்படின்றத ரொம்ப ஒரு வருத்தத்தோட இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு புத்தகத்தை திறந்து படிக்கக்கூடிய சூழலே இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு புத்தகத்தை திறந்து படிச்சு யாராவது எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா செல்லுல தேடி தேடி தலைவலி, கண்ணு வலி, கண்ணு சிவந்து போறதுன்னு எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் அடுத்தவங்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது மேடம் சொன்னாங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது மாணவர்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோம், அது டோட்டலாவே போயிடுச்சு. இன்னைக்கு புரிஞ்சு படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம தேடிதான் எடுக்கணும். அது ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். மேக்சிமம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்டான நிறைய மார்க் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு டீச்சர் என்ன பண்ணிருக்காங்களா, மாணவர்களுக்கு ஒரு காம்போசிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் வருது, எல்லாரும் நல்லா தெளிவா படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வீட்டுல கேட்டு ரொம்ப அழகா அதை பதிவு பண்ணி படிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அது எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அன்புள்ள நண்பன் சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்கத்து வீட்டு நண்பன் ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவனை மிகவும் பிடிக்கும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, மாணவர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறாங்க. அங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு வாழ்த்து கடிதம்னு வந்துருச்சு. அப்பாவுக்கு ஏதோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் போல. உடனே இந்த மாணவன் என்ன பண்ணிட்டானா, எங்கெல்லாம் நண்பனுக்குன்னு படிச்சாங்களோ அந்த இடத்துல ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பாவுக்குன்னு மாத்திட்டாங்க. அப்ப அதை வாசிச்சா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்களேன். அன்புள்ள அப்பா சிவாவிற்கு உன் நண்பன் ரவி எழுதுவது, உன்னை போல் பல அப்பாக்கள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் உன்னைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
பக்கத்து வீட்டு அப்பா ஒருவன் இருக்கின்றான், ஆனால் என்னை விட என் அம்மாவிற்குத்தான் அவரை மிகவும் பிடிக்கும்னு சொன்னா, இப்படித்தான் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களினுடைய நினைவாற்றலும் புரிதலும் இருக்கு அப்படின்றத தன்னுடைய கருத்துக்களால ரொம்ப ஆழமா வருத்தத்தோட ரொம்ப உறுதியா பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்துல பதிவு பண்ணிட்டு, இல்லங்க இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்வு கொடுக்குது, நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் மட்டும்தான் இளைஞர்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிர்வாதத்தை சொல்றதுக்காக போற்றுதலுக்குரிய திரு குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் உறுப்பினர்களே, மதிப்பிற்குரிய எதிரணி உறுப்பினர்களே, இங்கு கூடியிருக்கும் மதிப்பிற்குரிய அவையோர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வெற்றி என்பது கதவை தட்டிவிட்டு வருவதில்லை, தகுதியை தேடித்தான் வருகிறது. இன்று அந்த வெற்றிக்கான பாதையை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த பாதையை அமைத்துக் கொடுப்பது யார்? தொழில்நுட்பமே. கோமதி அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. அவருடைய பேச்சு எப்பவுமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். அவங்க சொன்னாங்க, டேலண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டேலண்ட் வச்சுதான் அவன் வந்து ஒரு பதவி வந்து வைக்கிறான். ஒரு பதவி கிடைக்கிறதோ, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, அல்லது புதுசா வேலை கிடைக்கிறதோ, அது வந்து டேலண்ட் தான்றாங்க. ஆனா அந்த டேலண்ட அவன் என்ன பண்றது தெரியுமா? நிறைய ஆப்ஸ் மூலமா தான் அவன் டேலண்ட கத்துக்கிறான். என்ன இதெல்லாம் வந்து ஒரு புக்கை பற்றி படிப்பான், இல்ல வேற ஏதாவது புக்கை படிப்பான். இப்பெல்லாம் அது கிடையாது. உடனே போறான், ஆப்ஸ் பண்ற ஆப்ஸ் ஏதாவது இது லாகின் பண்றான். உடனே அதுல இருந்து எப்படி திறமையை நம்ம வளர்த்துறது எப்படி அப்படின்னு பாக்குறான். பார்த்துட்டு திறமையை வளர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வேலை கிடைச்சது. சோ இந்த டேலண்ட் ஆகட்டும், அல்ல வேற ஏதாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வச்சு அவன் படிக்கிறான். இன்னும் சொன்னாங்க, குழந்தைகள் வந்து மாணவர்கள் வந்து கெட்டு போறாங்க ஆப் எல்லாம் பார்த்துட்டு. இப்ப எல்லாம் வந்து அதுக்கே சொல்றாங்களே, வீட்டு பிள்ளைகள் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்னென்னலாம் ஆப் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற பர்மிஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் லாக் பண்ணலாமே. பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது வச்சு பண்ணலாமே. அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த பாஸ்வேர்டு வச்சு எல்லாம் லாக் பண்றதுக்கு ஆப் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று வந்து கோமதியை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அவங்களோட பாடல் மிக சிறப்பா இருக்கும். அதாவது வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உருவாடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இன்னும் கூட காதல் அப்படியே இருக்கு. அந்த பாட்டு அது பாடுறது எப்போ ஒரு சில மாதங்கள் முன்ன பாடினாங்க. அந்த பாட்டு அவங்க பாட்டுடைய திறமை, அவங்க பேசுற திறமை எப்ப தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க ஒரு இணையதளத்துல வந்தாங்க. அந்த இணையதளம் மூலமா ஒரு தொழில்நுட்பத்து மூலமா அவங்கள கேட்க முடியுது, பார்க்க முடியுது. சோ இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் கண்டிப்பா தேவைப்படுது. சிங்கம் ஸ்ரீவித்யான்றாங்கள, சிங்கம் மாதிரி கெச்சிக்கக்கூடிய அவங்க வந்து அவங்க பேரு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றது இந்த தொழில்நுட்பம் மூலமா இப்ப நான் பார்த்தேன். சோ இதே வந்து வேற தனியா வந்து ஒரு தனியா மேடலாவோ ஒரு தனியா பட்டிமன்றம் எங்கேயோ ஒரு வச்சா கண்டிப்பா எல்லாரும் பார்க்க முடியுமா? இப்ப இவங்களுடைய புகழ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியுது. என்ன காரணம்னா தொழில்நுட்பத்தால தெரியுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த டெக்னாலஜி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பாஷாட் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குது. இது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்க தான் திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு எந்த பாஷாட் இல்லாம டெக்னாலஜி எல்லாராலையும் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, அதாவது பாடகர் அவங்களுடைய திறமையெல்லாம் வளர்க்கிறாங்க. அந்த நடிப்பு, நடனம் எல்லாமே ஒரு பாடல் உடனே பாத்தீங்கன்னா ஒரு தனியா வந்து எந்த ஒரு மியூசிக் இல்லாம பாடணும்னு வச்சுக்கலாம் கேட்கவே சகிக்காது. அதே வந்து அதுக்கு உண்டான மியூசிக் எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான எல்லா வித தொழில்நுட்பத்தெல்லாம் பூத்த பிறகு அந்த பாட்டு பிரமாதமா இருக்கும். அப்படி சோ என்ன சொல்ல வரேன்னா, அது என்னதான் திறமை இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நிச்சயமா தொழில்நுட்பம் இல்லாம அவனால விகிட முடியாது அப்படின்றத நான் மிக தெளிவாக நான் கூற விரும்புறேன். ஒரு காலத்துல உலகத்தை பார்க்க நூலகம் தேவைப்பட்டது, இன்னைக்கு ஒரு கைபேசியே போதும். ஒரு காலத்துல ஒரு திறமையை வளர்க்க ஆசிரியை தேடி செல்ல வேண்டியிருந்தது, இன்று உலகில் தலை சிறந்த ஆசிரியர்கள் நம் வீட்டுக்கு வந்து கற்றுத்தருகிறார்கள். இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகாகவும் முயற்சிகளுக்கு வேகமாகவும் திறமைகளுக்கு மேடையாகவும் இருப்பது தொழில்நுட்பமே தான். ஒரு காலத்தில் உலகை தேடி மனிதன் பயணம் செய்தார். இன்று உலகமே மனிதனை தேடி அவன் கைகளில் இருக்கும் ஒரு சிறிய கைபேசிக்குள் வந்து நிற்கிறது. ஒரு பொத்தானை அடித்தினால் அறிவு கிடைக்கிறது, ஒரு தொழிலில் வேலை கிடைக்கிறது, ஒரு காணொலி உலகையே சென்றடைகிறது. இது தொழில்நுட்பத்தின் வலிமை. ஒரு கிராமத்தில் இருக்கும் இளைஞன் இன்று தனது திறமையை உலகமே பார்க்கும்படி செய்கிறார். ஒரு சாதாரண மாணவர் இன்று செயற்கை நுண்ணுயிர் உதவியுடன் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார். வேலை தேடுபவர் இன்று உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்களுக்கு ஒரே நாளில் விண்ணப்பிக்கிறார். இது வெறும் வசதியா? இல்லை, வெற்றிக்கான புதிய வாசல். மதிப்புக்குள் நடிகர்களே, முயற்சி இருந்தால் வெற்றி என்று நாம் சொல்வோம். ஆனால் அந்த முயற்சியை வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் உலகத்தரத்தில் கொண்டு சேர்ப்பது தொழில்நுட்பமே. தொழில்நுட்பம் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, அறிவை பெருக்குகிறது, உலகத்துடன் போட்டியிடும் தன்னம்பிக்கை உருவாக்குகிறது. இன்று ஒரு இளைஞன் தனது மொபைல் போனிலிருந்தே தொழில் தொடங்க முடிகிறது, பணம் சம்பாதிக்க முடிகிறது, உலகளாவிய வாடிக்கையாளர்களை அடைய முடிகிறது.
உலகம் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்றைய இளைஞர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தகவல் தொடர்பு மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. எனவே தொழில்நுட்பம் இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கான முக்கியமாக அடித்தளமாக விளங்குகிறது. இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பது தொழில்நுட்பமே என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களை சொல்லலாம். ஒரு உதாரணமாக ரிஃபாத் ஷருக் என்பவர் இருக்கார். கரூர் மாவட்டத்துல பள்ளப்பட்டிக்காரர் இருக்காரு. பள்ளப்பட்டிக்காரர் அவர் இங்க இருக்காரு. 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே அபாரமான அறிவியல் சாதனை புரிந்து சேர்த்தவர். 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட சின்ன சிறிய செயற்கைக்கோள் ஒன்றை வடிவமைத்தார். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா உலக அளவில் ஒரு போட்டி நடத்தியது. சேட்டலைட் வடிவமைப்பு போட்டி. ஏராளமானவர் கலந்து கொண்டனர். அதில் தேர்வானதுதான் என்னுடைய செயற்கைக்கோள். சலாம் சாட் என்று பெயரிடப்பட்ட அந்த கோள் அன்று நாசாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. யார் வடிவமைத்தது? விஞ்ஞானியா அல்லது இளைஞன் ஷாருக்? இவருடைய இந்த சாதனையால் தமிழ்நாடே தலையிலிருந்து விண்ணை பார்க்கிறது. இந்த சாதனைக்கு அடிப்படை என்ன? இன்றைக்கு கூட்டி கொடுக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாதனை புரிந்ததுதான் என்று நான் அடித்து சொல்வேன். அடுத்தது பவிஷ் அகர்வால். ஒரு விடுமுறையில் பெங்களூருக்கு சென்ற இளைஞர். அங்கிருந்து ஒரு வாடகை காரில் பந்திப்பூர் சென்றார். நடுவழி பேசிய தொகையை விட கூடுதலாக கேட்டார் டிரைவர். இவர் மறுக்க பாதி வழியிலேயே இறக்கி விட்டு போய்விட்டார் அந்த டிரைவர். அப்பொழுது இவர் மனதில் உதித்ததுதான் ஓலா கார் திட்டம். இணைந்து செயல்பட ஒரு நண்பரும் சேர்ந்து கொள்ள மக்களிடம் ஏகப்பட்ட வரவேற்பு. இன்று நாடெங்கும் ஆயிரக்கணக்கான ஓலா கார்கள், ஆட்டோக்கள். இதற்கு அஸ்திவாரமாக உதவியது இன்றைய தொழில்நுட்பமே. இன்றைய பட்டிமன்றமே இணையத்தின் மூலமாக நடைபெறுகிறது. தொழில்நுட்பத்தால் தானே சாத்தியமாயிற்று. முடிவாக தொழில்நுட்பம் என்பது வெறும் நவீன வசதி மட்டுமல்ல, அது இன்றைய இளைஞர்களின் அறிவை வளர்க்கும், திறமைகளை வெளிப்படுத்தும், புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் மற்றும் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் சக்தி வாய்ந்த கருவியாகும். ஒரு கருவி மட்டுமல்ல, அது ஒரு திருப்பு முனை. ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு இளைஞர்களின் வாழ்க்கை புரட்சி. எனவே இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு வழிவகுப்பது தொழில்நுட்பமே என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 2 விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது தொழில்நுட்பம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரே இடத்துல நின்னா வாழ்க்கையோட அழகு தெரியாம போயிடும். அப்ப வாழ்க்கைய அடுத்தடுத்த நகர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா புதிய புதிய தேடல் வேணும். அந்த தேடலை தொழில்நுட்பம் தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக திறமைதான் ஒரு இளைஞருடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்குன்னு சொல்றதுக்காக செல்வி தீபிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்கள், என் எதிரியை மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, இன்றைய இளைஞர்களுக்கு வெற்றி வழிவகுக்கு தொழில்நுட்பமா திறமையா என்ற இந்த தலைப்பில் என்னுடைய பதில் சந்தேகமே இல்லாமல் திறமையே. திறமை என்பது ஒரு தனிமனிதனின் தனித்துவமான ஆற்றல், யோசிக்கும் திறன், புதிய விஷயங்களை உருவாக்கும் திறன், கடினமான உழைப்பைகளையும் மனப்பான்மையும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனையும் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்தல் தான் திறமை. இன்று நாம் பயன்படுத்தும் மொபைல் இணையங்கள், ஏஐ, கணினி போன்ற தொழில்நுட்பங்களை உருவாக்கியது யார்? நம் மனிதனின் திறமைதான். எனவே தொழில்நுட்பத்தை விட இருப்பது திறமைதான். தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம்முடைய திறமையாகும். எல்லோரிடமும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. எல்லோரிடமும் இன்டர்நெட் கிடைக்கிறது. இவை எல்லாம் வைத்து வெற்றி பெறுகிறார்களா? இல்லை. ஒரு தனி மனிதனின் உழைப்பும் முயற்சியும் விடாமுயற்சியும் தங்களோட தனி திறனையும் வைத்துதான் அது முடிவு செய்கிறது. அதனால் தொழில்நுட்பம் நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் வெற்றியை உருவாக்குவது நம்முடைய திறமைதான். நமது டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் ஆரம்பத்தில் பெரிய தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. ஆனால் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, அறிவு ஆகியவற்றால் இந்தியாவின் மிஸ்லிங் மேன் என்று ஆனார். அவருடைய திறமையை தொழில்நுட்பமாக உருவாக்கிறது. மாணவர்கள் இப்பொழுது யூடியூப்பில் 100 வீடியோவுக்கு மேல் பார்க்கிறார்கள். ஆனால் அவைகள் அவர்கள் ஒருத்தரும் மதிப்பெண்கள் எடுப்பதில்லை.
இல்லை. அதில் ஒருவர் தான் முயற்சி பண்ணி வெற்றியை நம்ம வெற்றி பண்ணணும். நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணாம நம்ம எப்ப அதையும் நம்ம தாண்டி நம்ம முயற்சி பண்றாங்க அப்படிங்கறதுதான் வந்து அந்த திறமையை நோக்கி போறதுதான் வெற்றி பெறாங்க. நம்ம டெக்னாலஜியை உருவாக்கியது மனிதன் தானா? அப்போ அது முக்கியமானது எது? அது முக்கியத்துவமா எது நம்ம கொடுக்கலாம்? நம்ம தொழில்நுட்பம் நம்மளுக்கு வசதியை கொடுக்கலாம். ஆனால் சமுதாயத்தில் நமக்கு அடையாளம் ஐடென்டிட்டி கொடுப்பது நம்முடைய திறமை மட்டுமே. இறுதியாக ஒரு வரி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தொழில்நுட்பம் வெற்றிக்கான கதவை திறக்கலாம். ஆனால் அந்த கதவை நாம் அழைத்து செல்வது நம்முடைய திறமையும் உழைப்பையும் விடாமுயற்சியும். எனவே இன்றைய இளைஞர்களுக்கு வெற்றிக்கு உண்மையான தொழில்நுட்பம் கிடையாது. நமக்கு உண்மையான தேவை நம்ம திறமை மட்டுமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த அணி அகாடமி, எங்களோட நடுவர் அவர்கள் அண்ட் என்னோட சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் நன்றியை தெரிவித்து என்னோட உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தீபிகா. ரொம்ப சுருக்கமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாதங்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்காக தொழில்நுட்பமே அப்படின்னு பேசுறதுக்கு செல்வி சந்தியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸும் அவங்களோட டேலண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அதை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்துட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்துட்டு டெக்னாலஜி, தொழில்நுட்பம் பத்தி. தொழில்நுட்பம் இல்லாம இந்த டேலண்ட் இப்ப நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அது பண்ண முடியாது. இப்போ நாம எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கிறதே வந்துட்டு ஒரு தொழில்நுட்பம் டெக்னாலஜி மூலமா தான். அந்த டெக்னாலஜி இல்லைன்னா நாம யாருமே கனெக்ட் ஆயிருக்க முடியாது. ஸோ என்னோட ஸ்பீச்சை நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்டோட சொல்றேன். டேலண்ட் முக்கியம்தான். அது வந்துட்டு ஒரு பேர்ட் மாதிரி. பட் டெக்னாலஜிங்கிறது வந்துட்டு அது விங்ஸ் மாதிரி. ஸோ பேர்டு வந்துட்டு விங்ஸ் இல்லாம பறக்க முடியாது. ஸோ அதுதான் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல. இப்ப வந்துட்டு நம்ம ரியல் எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கணும்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தியா இருக்காங்களா அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்காக ஒரு மிஷின் வந்துட்டு அந்த பேஷண்டோட பாடியில பிக்ஸ் பண்றாங்க. அந்த மிஷின் எதுக்கு அப்படின்னா அந்த பேஷண்டோட ஹார்ட் ரேட் பிளஸ் அவங்களோட பிபியை வந்துட்டு மெஷர் பண்றது. அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த டாக்டர் பிளஸ் அந்த ஆன் டியூட்டி இருக்கிற நர்சஸ்க்கு போகுது. ஸோ அப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் பிளஸ் அந்த நர்ஸ் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை உடனே என்னாச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல டெக்னாலஜி இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பேஷண்டோட நிலைமை என்ன. ஸோ அதுதான் என்னோட கேள்வி. எல்லாரும் சொல்றாங்க டேலண்ட்ங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி வந்து இப்ப வர ஜெனரேஷனை வந்துட்டு ரொம்ப கெடுக்குது, அது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம கரெக்டா யூஸ் பண்ண வேண்டிய விதத்துல யூஸ் பண்ணா அது ரொம்ப யூஸ்ஃபுல். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ வந்துட்டு நம்ம எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது. ஆனா ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு அது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்துட்டு அவங்களோட பிசினஸை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னா டெக்னாலஜி வச்சுதான் அவங்க கனெக்ட் பண்ணி அதை ஒரு குளோபல் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆஸ் வெல் அஸ் ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்க நல்ல விளைச்சல் தான் எடுக்கிறாங்க. பட் இப்ப வர காலகட்டங்கள்ல மண்ணோட இது தரம் எல்லாமே மாறுது. அதனால ஒரு பெஸ்டிசைட்ஸ் பிளஸ் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஃபார்மர்ஸுக்கு சொல்றதே வந்து டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி சொல்றது மூலமா அவங்க வந்துட்டு எப்படி பண்ணலாம், எப்படி விளைச்சல் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டெக்னாலஜி வந்துட்டு ஒரு டேலண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணல, பட் அது வந்து மல்டிப்ளை பண்ணுது. டெக்னாலஜி வச்சு நம்ம வந்துட்டு எவ்வளவு வேணா கத்துக்கலாம். அதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவை வந்துட்டு நம்ம அளக்கவே முடியாது. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க கேஷ் எல்லா இடத்துக்குமே எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறி. அது வந்துட்டு காணாம போலாம், திருட்டு போலாம், எவ்வளவோ நெகட்டிவான இது இருக்கு. அப்போ யூபிஐ அப்படிங்கிற ஒரு புது இதை கொண்டு வந்ததுனாலதான் நீங்க வந்துட்டு அது மூலமா யூஸ் பண்றீங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு ரியல் எக்ஸாம்பிள். டேலண்ட் வந்துட்டு டெக்னாலஜி இல்லாம லிமிட்டடா தான் இருக்கும். பட் டெக்னாலஜி மூலமா அது எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லாத்துக்கும் நம்மளோட திறமை என்னங்கிறது தெரியும். இப்போ சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்துட்டு அது ஒரு ஆன்லைன்லயோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ போட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியும் போது அதை பார்க்க ஒரு கம்பெனியோட சிஇஓ அல்லது யாரா இருந்தாலும் அதை வந்துட்டு பார்த்து இவங்களுக்கு அப்படி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடுது.
ஸோ என்னோட ஸ்பீச் வந்துட்டு நான் எதுல முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, டெக்னாலஜிங்கிறது வந்துட்டு ஒரு டூல். அது வந்துட்டு நம்மளோட மாஸ்டர் கிடையாது. ஸோ நாம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஸோ யூஸ் இட் ஆஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களோட திறமையை நீங்க யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ விவேக் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப அழகா தெளிவா உங்களுடைய வாதத்தை பதிவு பண்ணி சந்தியா, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு தி கன்க்ளூஷன், ஒரு மூணு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது, இப்ப திறமைன்னு சொன்னவங்க சொன்னதை பார்க்கும்பொழுது ஆமா கண்டிப்பா திறமை தான் முக்கியம் அப்படின்னு தோணுது. ஆனா தொழில்நுட்பம்னு சொல்றவங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, திறமை இருந்தாலும் அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு டூல் வேணும் அப்படின்ற ஒரு தாழ்வு நமக்கு வருது. இப்போ இதுல ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு அழகான வாசகம் ஒண்ணு பார்த்தேன். லைஃப் டசன்ட் கிவ் எனி சான்சஸ் ஆர் சாய்ஸஸ், பட் இட் கிவ்ஸ் அஸ் மோர் சேலஞ்சஸ். வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறது இல்ல, ஆனா வாழ்க்கைய சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ், சவால்களை நமக்கு நிறைய கொடுக்குது. அப்போ அந்த சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த தன்மை மட்டும்தான் நம்ம எந்த இடத்துல போய் நிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுது. ஒரு சின்ன கதை சொல்லலாம் நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டா. தெரியும் தெரியாது அப்படின்றத கம்பேர் பண்றதுக்காக. இன்னைக்கு நீங்க தொழில்நுட்பத்து கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். சாட் ஜிபிடி நீங்க யூஸ் பண்றீங்க, கோபைலட் நீங்க யூஸ் பண்றீங்க, அல்லது ஜெமினை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கான பதிலா அது நமக்கு கொடுக்கும். ஆனா அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு பதில தான் சொல்லும். எப்ப ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் அது உண்மையான வெற்றியா இருக்கும். ஒரு அரசர் என்ன பண்ணிருக்காரு, அவங்க எப்பவுமே ஆலோசனை வழங்குறதுக்காக அவங்க பக்கத்திலேயே ஒரு மந்திரியை வச்சுட்டாங்க. அப்ப அந்த மந்திரி பாத்தீங்கன்னா வயதுல ரொம்ப முதியவர், நிறைய அனுபவசாலி. அப்ப நிறைய ஆலோசனைகளை அந்த அரசர் வந்து அவர்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணிருக்காரு. அப்படி ஒரு சமயம் அந்த மந்திரி கிட்ட கேட்டுருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய உடல் என்னவாகும், உயிர் எங்க போகும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த மந்திரி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அப்போ 10 நிமிஷம் கழிச்சு அவர் சொன்னாரா, அரசரே எனக்கு இதுக்கான பதில் தெரியலன்னு சொன்னாரா. அப்ப அந்த அரசவையில இருந்து எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்களாம். அப்போ அந்த அரசரும் கேட்டாரா, எவ்வளவு நாளா என் கூட இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில உங்களோட ஆலோசனைகளை கொடுத்து என்னுடைய வெற்றிக்கு நீங்க அடித்தளமா இருந்திருக்கீங்க. பட் இப்ப நான் கேட்டது ஒரு சாதாரணமான கேள்வி தானே. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடல் என்னவாகும், உயிர் எங்க போகும், இந்த சாதாரண கேள்விக்கு கூட உங்களுக்கு பதில் தெரியலையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மந்திரி ஒரு பதில் சொன்னாரா, அரசரே இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சது, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நான் இறந்ததே கிடையாது. இறந்திருந்தாதானே என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அரசருக்கு தெரிஞ்சுதான் ஆமா இல்ல அப்படின்றது ஒரு உணர்வே வந்துதான். அப்போ தெரிகிறத தெரியும் எனக்கு தெரியும் புரியும் அப்படின்னு சொல்றது மட்டும் உண்மையான அறிவு கிடையாது. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய முயற்சியில எப்ப நம்ம முனைப்போட வர்றோமோ அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இதுல நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த நீட் எக்ஸாம் பத்தி கூட சிங்கம் சந்தியா மேம் நினைக்கிறேன், சாரி சிங்கம் ஸ்ரீவித்யா மேம் பதிவு பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயத்த வச்சு நான் ஒரு தீர்ப்புரை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த நீட்டோட ரிசல்ட், அதுல ஆல் இந்தியா ரேங்க்ல முதல் இடம் வந்து ஒரு மாணவன், பஞ்சாபை சேர்ந்த ஒரு மாணவன், அவனுடைய பேர் வந்து ஆரியன் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் தன்னோட வெற்றியை பதிவு பண்ணும்போது ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இது என்னுடைய வெற்றி கிடையாது, இந்த வெற்றிக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்னா இறந்து போன என்னுடைய பாட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் டாக்டர் ஆகி, அதாவது செலக்ட் ஆயிட்டு நான் எந்த ஃபீல்டுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புற்றுநோய் நிபுணரா ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள ஆசையா அன்போட வளர்த்த அவங்க பாட்டி புற்றுநோயால பாதிக்கப்பட்டுதான் இறந்திருக்காங்க.
அதனால நான் கண்டிப்பா டாக்டர் ஆகி அந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சேவை செய்யறதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி, அதனாலதான் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன் அப்படின்னு சொல்லி, ஹார்ட் ஒர்க்கோட மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல முதல் தரம் அந்த மாணவன் பெற்றிருக்கா அப்படின்னா, அந்த வெற்றிக்கு அடித்தளம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமா சிந்திச்சோம்னா, அந்த வெற்றிக்கான வழி அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மனிதனுடைய மனசுல இருந்து வரும். அந்த மனசுதான் நீ என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மூளைக்கு கொண்டு போய் சேர்க்குது. அப்ப அந்த மூளை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த எமோஷன்ஸ கொண்டு வரக்கூடிய வெற்றி அது எதனால மட்டுமே முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறமையினால மட்டும்தான் முடியும். ஆனா அதுக்காக டெக்னாலஜியை நம்ம குறைச்சு எடை போட முடியாது. டெக்னாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டூல். அந்த டூலை ஆக்டிவேட் பண்றதே ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயின் இல்லாம, மனிதனுடைய திறமை இல்லாம செயல்படக்கூடிய எந்த ஒரு டெக்னாலஜியுமே நிச்சயமாக பயனே இல்லாதது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு உள்ளங்கைக்குள்ள உலகம் இருக்குதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பவர் நிச்சயமாக ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும், எத்தனை அங்கீகாரம் கிடைச்சாலும், அந்த மனிதனுடைய திறமை மட்டும்தான் ஒருத்தருடைய வெற்றிக்கு வழிகாட்டுதல் அப்படின்றத சொல்லி, இந்த இடத்துல தொழில்நுட்பத்தோட உதவியோட நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நம்ம திறமையை வளர்த்து வாழ்க்கையில இளைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அதற்கு அடித்தளமாக இருப்பது நம்மளுடைய திறமையே 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 என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.